परमेगा देवा, हर हर परमेगा देवा, हर हर परमेगा देवा. शंकरा शंकरा शंकरा, नाम तुझे परमेगा 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 शंकरा. ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय. ऐसा सदा आनंद राहुरी, 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 ऐसा सदा, ऐसा सदा, ऐसा सदा आनंद राहुरी. हे ऐसा सदा आनंद राहुरी, ऐसा सदा, ऐसा सदा आनंद राहुरी, ऐसा सदा आनंद राहुरी, ऐसा सदा आनंद राहुरी, ऐसा सदा. विष्णुदास नाम पंढरपुरी, विष्णुदास नाम पंढरपुरी, विष्णुदास नाम पंढरपुरी, विष्णुदास नाम पंढरपुरी, विष्णुदास, विष्णुदास नाम, विष्णुदास, विष्णुदास नाम, विष्णुदास नाम, विष्णुदास, 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 विष्णुदास. देवा, हर हर परमेगा 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 देवा. शंकरा शंकरा शंकरा, नाम तुझे परमेगा 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 शंकरा, नाम तुझे
இப்பொழுது எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து நாம் சிறிது எம்மை உள்ளாய்வு செய்வோம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? நான் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றேன். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது இடது நாடி வலது நாடி சமநிலையில் இருக்கின்றதா? எனது சக்கரங்கள் சமநிலையில் இருக்கின்றதா? முக்கியமாக எனது மனம் அகங்காரம் மமகாரத்திலிருந்து வரும் எண்ணங்களை முழுமையாக சரணாகதி செய்து ஆத்மாவில் அமைதி அடைகின்றதா? தமது கவனம் அமைதி அடைகின்றதா? இருதயம் தமது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. பரமாத்மாவின் ஒரு சிறு துளி பிரதிபலிப்பு அங்கமாக எமக்குள் இருக்கின்றது. சச்சித் ஆனந்த ரூபம். எனது கவனம் அந்த சத்தியத்தில் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றதா? அந்த சத்தியத்தில் முழு நம்பிக்கை, அறிவொளியூட்டப்பட்ட நம்பிக்கையாக இருந்தால் கவனம் அதோடு ஒன்றாகிவிடும். நமது இடது நாடி வலது நாடி எண்ணங்கள் எமது மனது எமது மூளையின் வேலை. அந்த எண்ணங்கள் காரணங்கள் காரியங்களுக்கு அப்பால் நாம் ஆத்ம நிலைக்கு செல்லுவோம். எனவே மனதில் இருக்கும் எண்ணங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து ஆத்ம நிலைக்கு செல்லுவோம்.
நாம் இன்று இறுதிய சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நாம் ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் சிறிது மூச்சு பயிற்சி நமது இறுதிய சக்கரத்துக்கு செய்து கொள்வோம். வலது கைவிரல் நுனிகளை நமது நடு நெஞ்சில் நன்றாக அழுத்தி வைப்போம். விரல் நுனிகளால் நாம் நன்றாக அழுத்தலாம். நடு நெஞ்சு பகுதி நமது ஸ்டர்னம் போன் இருக்கும் இடம். ஒரு சிறு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்தை நாம் ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு கவனிப்போம். அதாவது தலை உச்சியில் முழு கவனத்தை வைத்து அங்கிருந்து கொண்டு கவனிப்போம். வலது கை நன்றாக ஸ்ரீ மாதாஜியை நோக்கி திறந்திருக்கட்டும். இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு நெஞ்சில் முடியுமானவரை பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு முழுமையாக வெளிவிடுவோம். முழு காற்றையும் வெளிவிட்ட பின்பு மூச்செடுக்காது சிறிது நேரம் மூச்செடுக்காது முடியுமானவரை இருப்போம். 7 மாணவரை அதை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொள்வோம். பின்பு மீண்டும் நன்றாக ஒரு மூச்சை உள்ளெடுப்போம். முடியுமானவரை பிடித்து வைத்து பின்னர் வெளிவிடுவோம். முடியுமானவரை காத்திருப்போம். மீண்டும் மூச்சை உள்ளெடுப்போம். இந்த முறை நாம் 12 தடவை மா ஜெகதம்பா நமது மனதுக்குள் நாம் சொல்லுவோம். சொன்ன பின்பு காற்றை மீண்டும் வெளிவிடுவோம். நம்மை நிதானப்படுத்தி மீண்டும் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுப்போம். இப்பொழுது நாம் சத்தமாக சொல்லுவோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இப்பொழுது நமது மூச்சை இலகுபடுத்திக் கொள்வோம். மீண்டும் இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுவோம். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா.
மீண்டும் நமது மூச்சை சரி செய்து கொள்வோம். இப்பொழுது அமைதியாக எமது இடது கை விரல்களால் நாம் அழுத்தி இருக்கும் நடு நெஞ்சு பகுதியை அவதானிப்போம். நாம் நடு நெஞ்சுக்குரிய உறுதிமொழி சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயத்தை ஒளியூட்டி எனக்கு அதில் தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்தருளும். எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளும். எனது பயம் அனைத்தையும் போக்கி முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளும். நமக்கு தெரியும், எம்மை பாதுகாக்க குண்டலினி சக்தி பல அம்சங்களாக, சக்திகளாக எமக்குள்ளும் வெளியிலும் இருந்து எம்மை பாதுகாக்கின்றது. அதை தேவி மகாத்மியத்தில் தேவி கவசம் மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. குண்டலினி அன்னையின் வெவ்வேறு அம்சங்கள் தேவி சுகதத்திலும் எவ்வாறு எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்துகிறார் என்பதை, ஒரு தாய் போல் எம்மை எவ்வாறு வளம்படுத்துகிறார் என்பதை நாம் அதில் பார்த்தோம். அதே போல் இந்த குண்டலினி சக்தியின் மூலமான ஆதிசக்தி, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறை அன்பு சக்தி, இறைவனுடைய அந்த தூய அன்பு சக்தி, அதன் பல்வேறு அம்சங்கள் எமக்குள் இருந்து எமது உடலின் ஒவ்வொரு பாகம், எமது மனம், உடல், உணர்வுகள், எமது சக்கரங்கள், சூட்சும சரீரம் அனைத்தையும் பாதுகாக்கின்றது. அதே போல் வெளியிலிருந்து எமக்கு பிரச்சனை தரும் எதிர்மறை சக்திகளில் இருந்தும் எம்மை ஒவ்வொரு அம்சங்கள் எம்மை பாதுகாக்கின்றது. அது தேவி கவசத்தில், தேவி மகாத்மியத்தில் அருமையாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த தேவி மகாத்மியத்தை நாம் கேட்போம். கேட்கும்போது முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து நமது நடு நெஞ்சை நாம் முழுமையாக திறப்போம். அந்த தெய்வீக அன்பு சக்திக்கு, ஆதிசக்திக்கு நாம் முழுமையாக திறந்து அதிலிருந்து வரும் நுண்ணதிர்வுகளை முழுமையாக நமது நடு இருதயத்தில் பரவ நாம் விட்டுவிடுவோம். இப்பொழுது நாம் தேவி கவசம் கேட்கலாம்.
श्रीदेवी कवचम्। अथ देव्या कवचम्। ॐ श्री गणेशाय नमः। अस्य श्री चण्डी कवचस्य ब्रह्मा ऋषिः अनुष्टुप् छन्दः चामुण्डा देवता अङ्गन्यासोक्तमातरो बीजं दिग्बन्ध देवतास्तत्त्वं श्री जगदम्बा प्रीत्यर्थे सप्तशती पाठाङ्गत्वेन जपे विनियोगः। ॐ नमश्चण्डिकायै। ॐ मार्कण्डेय उवाच। ॐ यद्गुह्यं परमं लोके सर्वरक्षाकरं नृणां यन्न कस्यचिदाख्यातं तन्मे ब्रूहि पितामह। ब्रह्मोवाच। अस्ति गुह्यतमं विप्र सर्वभूतोपकारकं देव्यास्तु कवचं पुण्यं तच्छृणुष्व महामुने। प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकम् पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमम् नवमं सिद्धिदात्री च नवदुर्गा प्रकीर्तिताः। उक्तान्येतानि नामानि ब्रह्मणैव महात्मना। अग्निना दह्यमानस्तु शत्रुमध्ये गतोरणे विषमे दुर्गमे चैव भयार्ताः शरणं गताः। न तेषां जायते किञ्चिदशुभं रणसङ्कटे नापदन्तस्य पश्यामि शोकदुःखभयं नहि। यैस्तु भक्त्या स्मृता नूनं तेषां वृद्धिः प्रजायते। ये त्वां स्मरन्ति देवेशि रक्षसे तान्न संशयः। प्रेतसंस्था तु चामुण्डा वाराही महिषासना ऐन्द्री गजसमारूढा वैष्णवी गरुडासना माहेश्वरी वृषारूढा कौमारी शिखिवाहना लक्ष्मी पद्मासना देवी पद्महस्ता हरिप्रिया श्वेतरूपधरा देवी ईश्वरी वृषवाहना ब्राह्मी हंससमारूढा सर्वाभरणभूषिता इत्येता मातरः सर्वाः सर्वयोगसमन्विताः नानाभरणशोभाढ्या नानारत्नोपशोभिताः दृश्यन्ते रथमारूढा देव्यक्रोधसमाकुलाः शङ्खं चक्रं गदां शक्तिं हलं च मुसलायुधं खेटकं तोमरं चैव परशुं पाशमेव च कुन्तायुधं त्रिशूलं च शार्ङ्गमायुधमुत्तमम् दैत्यानां देहनाशाय भक्तानामभयाय च धारयन्त्यायुधानीत्थं देवानां च हिताय वै। नमस्तेस्तु महारौद्रे महाघोरपराक्रमे महाबले महोत्साहे महाभयविनाशिनि त्राहि मां देवि दुष्प्रेक्ष्ये शत्रूणां भयवर्धिनि प्राच्यां रक्षतु मामैन्द्री अग्नेयामग्निदेवता दक्षिणेव तु वाराही नैऋत्यां खड्गधारिणी प्रतीच्यां वारुणी रक्षेद्वायव्यां मृगवाहिनी उदीच्यां पातु कौमारी ऐशान्यां शूलधारिणी ऊर्ध्वं ब्रह्माणि मे रक्षेदधस्ताद्वैष्णवी तथा एवं दश दिशो रक्षेच्चामुण्डा शववाहना जया मे चाग्रतः पातु विजया पातु पृष्ठतः अजिता वामपार्श्वे तु दक्षिणे चापराजिता शिखामुद्योतिनी रक्षेतु मामूर्ध्नि व्यवस्थिता मालाधरी ललाटे च भ्रुवौ रक्षेद्यशस्विनी त्रिनेत्रा च भ्रुवोर्मध्ये यमघण्टा च नासिके शङ्खिनी चक्षुषोर्मध्ये श्रोत्रयोर्द्वारवासिनी
कपोलौकालिका रक्षेत् कर्णमूले तु शाङ्करी नासिकायां सुगन्धा च उत्तरोष्ठे च चर्चिका अधरे चामृतकला जिह्वायां च सरस्वती दन्तान् रक्षतु कौमारी कण्ठदेशे तु चण्डिका घण्टिकाञ्चित्रघण्टा च महामाया च तालुके कामाक्षी चिबुकं रक्षेत् वाचं मे सर्वमङ्गला ग्रीवायां भद्रकाली च पृष्ठवंशे धनुर्धरी नीलग्रीवा बहिः कण्ठे नलिकान्नलकूबरी स्कन्धयोः रक्षेत् बाहू मे वज्रधारिणी हस्तयोर्दण्डिनी रक्षेदम्बिका चाङ्गुलीषु च नखाञ्चूलेश्वरी रक्षेत् कुक्षौ रक्षेत् कुलेश्वरी स्तनौ रक्षेन्महादेवी मनःशोकविनाशिनी हृदये ललिता देवी उदरे शूलधारिणी नाभौ च कामिनी रक्षेत् गुह्यं गुह्येश्वरी तथा पूतना कामिका मेढ्रं गुदे महिषवाहिनी कट्यां भगवती रक्षेत् जानुनी विन्ध्यवासिनी जङ्घे महाबला रक्षेत् सर्वकामप्रदायिनी गुल्फयोर्नारसिंही च पादपृष्ठे तु तेजसी पादाङ्गुलीषु श्रीरक्षेत् पादाधस्तलवासिनी नखान्दौष्ट्राकराली च केशांश्चैवोर्ध्वकेशिनी रोमकूपेषु कौबेरी त्वचं वागीश्वरी तथा रक्तमज्जावसामांसान्यस्थि मेदांसि पार्वती अन्त्राणि कालरात्रिश्च पित्तं च मुकुटेश्वरी पद्मावती पद्मकोशे कफे चूडामणिस्तथा ज्वालामुखी नखज्वालामभेद्या सर्वसन्धिषु शुक्रं ब्रह्माणि मे रक्षेच्छायां छत्रेश्वरी तथा अहङ्कारं मनोबुद्धिं रक्ष मे धर्मधारिणी प्राणापानौ तथा व्यानमुदानं च समानकम् वज्रहस्ता च मे रक्षेत् प्राणं कल्याणशोभना रसे रूपे च गन्धे च शब्दे स्पर्शे च योगिनी सत्वं रजस्तमश्चैव रक्षेन्नारायणी सदा आयु रक्षतु वाराही धर्मं रक्षतु वैष्णवी यशः कीर्तिं च लक्ष्मीं च धनं विद्यां च चक्रिणी गोत्रमिन्द्राणि मे रक्षेत् पशून् मे रक्ष चण्डिके पुत्रान् रक्षेन् महालक्ष्मीर्भार्यान् रक्षतु भैरवी पन्थानं सुपथा रक्षेन् मार्गं क्षेमकरी तथा राजद्वारे महालक्ष्मीर्विजया सर्वतस्थिता रक्षाहीनं तु यत्स्थानं वर्जितं कवचेन तु तत्सर्वं रक्ष मे देवि जयन्ती पापनाशिनी पदमेकं न गच्छेत्तु यदीच्छेच्छुभमात्मनः कवचेनावृतो नित्यं यत्र यत्रैव गच्छति तत्र तत्रार्थलाभश्च विजयः सार्वकामिकः यं यं चिन्तयते कामं तं तं प्राप्नोति निश्चितम् परमैश्वर्यमतुलं प्राप्स्यते भूतले पुमान् निर्भयो जायते मर्त्यः सङ्ग्रामेष्वपराजितः त्रैलोक्ये तु भवेत् पूज्यः कवचेनावृतः पुमान् इदं तु देव्यः कवचं देवानामपि दुर्लभम् यः पठेत् प्रयतो नित्यं त्रिसन्ध्यं श्रद्धयान्वितः दैवी कला भवेत् तस्य त्रैलोक्येष्वपराजितः जीवेद्वर्षशतं साग्रमपमृत्युविवर्जितः नश्यन्ति व्याधयः सर्वे लूता विस्फोटकादयः स्थावरं जङ्गमं चैव कृत्रिमं चापि यद्विषम् अभिचाराणि सर्वाणि मन्त्रयन्त्राणि भूतले भूचराः खेचराश्चैव जलजाश्चोपदेशिकाः
सहजा कुलजा माला डाकिनी शाकिनी तथा अन्तरिक्षचरा घोरा डाकिन्यश्च महाबलाः ग्रहभूतपिशाचाश्च यक्षगन्धर्वराक्षसाः ब्रह्मराक्षसवेतालाः कूष्माण्डा भैरवादयः नश्यन्ति दर्शनात्तस्य कवचे हृदि संस्थिते मानोन्नतिर्भवेद्राज्ञस्तेजो वृद्धिकरं परम् यशसा वर्धते सोऽपि कीर्तिमण्डितभूतले जपे सप्तशतीं चण्डीं कृत्वा तु कवचं पुरा यावद्भूमण्डलं धत्ते सशैलवनकाननं तावत् तिष्ठति मेदिन्यां सन्ततिः पुत्रपौत्रिकी देहान्ते परमं स्थानं यत्सुरैरपि दुर्लभम् प्राप्नोति पुरुषो नित्यं महामायाप्रसादतः लभते परमं रूपं शिवेन सह मोदते ॐ इति देव्या कवचं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இந்த அமைதி நிலையில் நமது இரு கைகளையும் இறுதிய மட்டத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். அமைதியாக இந்த அமைதியாக தியானிக்கும் போது நாம் இந்த தேவி கவசத்தின் தமிழாக்கத்தை கேட்போம்.
இன்று நவராத்திரி 3வது நாள். இன்று நாம் தேவி கவச்சத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த தேவி கவச்சத்தின் தமிழ் அர்த்தத்தை இப்பொழுது நான் கூறுகிறேன். மார்கண்டேயர் கூறியது: பிரம்மதேவரே, எது உலகில் மிக ரகசியமானதோ, மனிதர்களுக்கு எல்லா ரட்சையையும் அளிப்பதோ, இதுவரை எவருக்கும் சொல்லப்படாத உள்ளதோ, அதை எனக்கு உபதேசித்து அருளல் வேண்டும். பிரம்மா கூறியது: பிராமணரே, உயிர்கள் அனைத்துக்கும் உபகாரமாகியதும் மிக்க ரகசியமாகியதும் புண்ணியமாகியதுமான தேவி கவச்சம் உள்ளது. பெருமை மிக்க முனிவரே, அதை கேளும். முதலாவது பர்வத ராஜபுத்திரி, 2வது பிரம்மச்சாரிணி, 3வது சந்திரகண்டா, 4வது கூஷ்மாண்டா, 5வது ஸ்கந்தமாதா, 6வது காத்யாயனி, 7வது காலராத்திரி, 8வது மகாகௌரி, 9வது சித்திபிரதா என இவ்வாறு துர்க்கையின் 9 வடிவங்கள் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்நாமங்கள் பெருமைமிக்க வேத புருஷனாலேயே கூறப்பட்டவை. அக்னியாலும் எரிக்கப்பட்டவர்களும், யுத்தத்தில் சத்ருவினடை அகப்பட்டு கொண்டவர்களும், கடக்க முடியாத சங்கடத்தில் பயமடைந்தவர்களும், மேற்கூறிய நாமங்களில் ஒன்றை மனதால் நினைத்து தேவியிடம் சரண் புகுந்தவர்கள் ஆயின் அவர்களுக்கு யுத்த சங்கடத்தில் தீங்கு சிறிதும் ஏற்படாது. அவர்களில் ஒருவருக்கும் ஆபத்து வர நவ துர்க்கைகளும் பார்த்திருக்க மாட்டார்கள். துர்காதேவியானவள் எல்லா துன்பங்களையும் துடைப்பவள். எவர்களால் பக்தியுடன் தேவியானவள் நினைக்கப்பட்டாலோ அவர்களுக்கு செல்வப்பெருக்கு நிச்சயம் ஏற்படும். சாமுண்டா தேவியானவள் பிரேதத்தை ஆசனமாய் கொண்டவள். வாராகி தேவி எருமையை வாகனமாய் கொண்டவள். இந்திராணி தேவி ஐராவதம் என்ற யானை வாகனம் உடையவள். விஷ்ணு சக்தியான மகாலட்சுமி கருட வாகனம் உடையவள். மகேஸ்வர பத்னி விருஷப வாகனம் உடையவள். குமரக்கடவுளின் சக்தி மயில் வாகனம் உடையவள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பிரம்ம பத்னி ஹம்ச வாகனத்தை உடையவள். எல்லோருமே பல வகை ஆபரணங்களும் பூண்டு பல வகைப்பட்ட ரத்னங்களால் பிரகாசிப்பவர்கள். எல்லா தேவிகளும் கோபத்தால் கலங்குவர்களாக தேரில் ஏறி தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு காட்சியளிக்கின்றனர். சங்கு, சக்கரம், கதை, சக்தி, கலப்பை, உலக்கை முதலிய ஆயுதங்களும், கேடகம், தோமரம், கோடாரி, கயிறு, குந்தாயுதம், திரிசூலம், ஒப்புயர்வற்ற சார்ந்தம் என்னும் வில் ஆகிய ஆயுதங்களை அசுரர்களின் தேக நாசத்திற்கும், பக்தர்களின் பய நாசத்திற்கும், தேவர்களின் நன்மைக்குமாக தரிக்கின்றனர். மகாபலம் பொருந்தியவளே, மகோத்சாகம் பொருந்தியவளே, கொடிய பயத்தை போக்குபவளே, சத்ருகளுக்கு பயத்தை வளர்ப்பவளே, காட்சிக்கரிய தேவியே, என்னை காத்தருள்வாய். கிழக்கில் என்னை இந்திராணி காப்பாற்றட்டும். அக்னி மூலையில் அக்னி தேவதையும், தெற்கில் வாராகியும், நிருதி மூலையில் கட்கதாரணியும் காப்பாற்றட்டும். மேற்கில் வாருணி சக்தியும், வாயு மூலையில் மிருகவாகினியான வாயு சக்தியும் காப்பாற்றட்டும். வடக்கில் கௌமாரியும், ஈசான மூலையில் சூலதாரணியும் காப்பாற்றட்டும். பிரம்மாணி, மேலே நீ காத்தருள்வாய். விஷ்ணு சக்தியே, கீழே நீ காத்தருள்வாய். இங்கனம் 10 திசைகளையும் சபவாகனம் உடைய சாமுண்டா தேவி காத்தருள வேண்டும். ஜெயாசக்தி என் முன் இருக்கட்டும். விஜயாசக்தி பின் இருக்கட்டும். அஜிதா இடது பக்கமும் அபராஜிதா வலது பக்கமும் இருக்கட்டும். சிகையை உத்யோதினி சக்தியும், சிரசில் உரையும் உமா சிரசையும், லலாடத்தில் மாலாதாரியும், புருவத்தை யசஸ்வினியும் காத்தருள வேண்டும். புருவ மத்தியில் திரிநேத்ரா தேவியும், நாசிகையில் யமகண்டா தேவியும், கண்களின் நடுவில் சங்கினி சக்தியும், காதுகளில் துவாரவாசினி சக்தியும் ரட்சிக்க வேண்டும். கன்னத்தில் காளிகா தேவியும், கர்ண மூலத்தில் சாங்கரி தேவியும், நாசிகைகளில் சுகந்தா தேவியும், மேல் உதட்டில் சர்ச்சிகா தேவியும் ரட்சிக்கட்டும். கீழ் உதட்டில் அமிர்தகலா தேவியும், நாக்கில் சரஸ்வதியும் இருந்து காப்பாற்றட்டும். பற்களை கௌமாரியும், கழுத்தின் நடுவில் சண்டிகையும் காப்பாற்றட்டும். உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும், தாடைகளை மகாமாயையும், மோவாய்க்கட்டையை காமாட்சியும், வாக்கை சர்வமங்களா தேவியும் காப்பாற்றட்டும். கழுத்தில் பத்ரகாளியும், முதுகெலும்பில் தனுர்தரி தேவியும், கழுத்தின் வெளியில் நீலகிரிவா தேவியும், கழுத்து எலும்பை நலகூபரி தேவியும் காப்பாற்றட்டும். இரு தோள்களையும் கட்கதாரணியும், இரு புஜங்களையும் வஜ்ரதாரணியும், கைகளை தண்டினியும், விரல்களில் அம்பிகையும் காப்பாற்றட்டும்.
நகங்களை சூலேஸ்வரி ரட்சிக்கட்டம். கஷ்கங்களை அனலேஸ்வரி ரட்சிக்கட்டம். ஸ்தனங்களை மகாதேவி ரட்சிக்கட்டம். மனத்தை சோகவிநாசினி ரட்சிக்கட்டம். இதயத்தை லலிதா தேவியும் வயிற்றில் சூலதாரணியும் நாபியை காமினி தேவியும் ரகசியஸ்தானத்தை குகேஸ்வரியும் ரட்சிக்கட்டம். பூதநாதா லிங்கத்தையும் மகிஷவாகினி அபான துவாரத்தையும் இடுப்பில் பகவதியும் முழங்கால்களை விந்தியவாசினியும் ரட்சிக்கட்டம். துடைகளை மகாபலா தேவியும் முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும் கணுக்கால்களில் நாரசிம்மி தேவியும் பின்னங்கால்களில் மிதௌஜசியும் ரட்சிக்கட்டம். கால் விரல்களை ஸ்ரீதரியும் பாதத்தின் கீழ் தலவாசனியும் நகங்களை தம்ஷ்டிராகராலியும் கேசங்களை ஊர்துவகேசனியும் மயிர்கால்களில் கௌபேரியும் தோலை வாகீஸ்வரியும் இரத்தம் வீரியம் கொழுப்பு மாம்சம் எலும்பு மூளை இவற்றை பார்வதியும் ரட்சிக்கட்டம். குடல்களை காலராத்திரியும் பித்ததாதுவை முகுடேஸ்வரியும் ஆதார கமலங்களில் பத்மாவதியும் கபதாதுவில் சூடாமணியும் ரட்சிக்கட்டம். நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும் எல்லா சந்திகளிலும் அபேத்யா தேவியும் ரட்சிக்கட்டம். பிரம்மாணி எனது சுக்லத்தை ரட்சிப்பாய். நிழலை சத்ரேஸ்வரி ரட்சிக்கட்டம். தர்மச்சாரிணி எனது அகங்காரத்தையும் மனதையும் புத்தியையும் ரட்சிப்பாய். அவ்வாறே பிராணனையும் அபானனையும் வியானனையும் சமானனையும் உதானனையும் ரட்சிப்பாய். புகழையும் கீர்த்தியையும் அழகையும் எப்பொழுதும் சக்கரணி ரட்சிக்கட்டம். இந்திராணி எனது கோத்திரத்தை ரட்சிப்பாய். சண்டிகே எனது பசுக்களை ரட்சிப்பாய். மகாலட்சுமி புத்திரர்களை ரட்சிக்கட்டம். பைரவி மனைவியை ரட்சிக்கட்டம். க்ஷேமங்கரி வழியை ரட்சிக்கட்டம். விஜயா எல்லா புறத்திலும் இருந்து எங்கும் காக்கட்டம். தேவியே எந்த இடம் கவசம் இல்லாமல் காக்கப்படாமல் உள்ளதோ அதையெல்லாம் ஜெயந்தி எனவும் பாபநாசினி என்ற பெயரும் பெற்ற நீ காத்தருளல் வேண்டும். தனக்கு உயர் நலனை கோருபவன் தேவியின் ஸ்மரணமாகிற கவசம் இன்றி ஒரு அடி கூட செல்லக்கூடாது. எப்பொழுதும் கவசம் பூண்டவன் ஆயின் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு நாடிய பொருள் கைகூடுதலும் எல்லா எண்ணங்களின் சித்தியும் எய்துவான். எந்தெந்த விருப்பங்களை விரும்புகின்றானோ அவைகளை எல்லாம் நிச்சயமாக அடைவான். அப்புருஷன் இப்புவியில் நிகரற்ற ஐஸ்வர்யத்தை அடைவான். போரில் வெல்லப்படாதவனாகவும் பயம் அற்றவனாகவும் அம்மனிதன் விளங்குவான். கவச்சத்தினால் காக்கப்பட்ட புருஷன் உலகிலும் பூஜிக்க தகுந்தவன் ஆவான். தேவியின் இக்கவசம் தேவர்களாலும் அடைவதற்கு அரியது. தினந்தோறும் முச்சந்தியிலும் நியமத்துடன் ஸ்ரத்தையுடன் எவன் இதை படிக்கின்றானோ அவனுக்கு தெய்வீ சம்பத்து சித்திக்கும். உலகிலும் அவன் பிறரால் ஜெயிக்கப்படாதவன் ஆவான். அவன் துர்மரணம் பயம் அற்றவனாய் 100 ஆண்டும் அதற்கு மேலும் வாழ்வான். தோலிலும் இரத்தத்திலும் தோன்றும் வியாதிகள் எல்லாம் நாசமடையும். இப்புவியில் இயற்கையில் ஸ்தாவரங்களிலிருந்தும் ஜங்கமங்களிலிருந்தும் உண்டாகிய விஷம் ஆயினும் செயற்கை விஷம் ஆயினும் மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட அபிச்சாரங்கள் ஆயினும் எல்லாம் நாசமடையும். பூமியில் சஞ்சரிப்பவர்களும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்களும் நீரில் தோன்றுபவர்களும் உபதேச மாத்திரத்தால் தோன்றுபவர்களும் உடலுடன் தோன்றியவர்களும் குல தேவதைகளும் மாலா தேவதைகளும் அவ்வாறே டாகினி ஷாகினி முதலிய தேவதைகளும் கோர வடிவில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிப்பவர்களும் மகாபலம் பொருந்திய டாகினிகளும் கிருக பூத பிசாசங்களும் யக்ஷ கந்தர்வ ராட்சதர்களும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூஷ்மாண்ட பைரவாதி துர் தேவதைகளும் கவச்சத்தை இருதயத்தில் தரித்த அவனை கண்ட மாத்திரத்தில் ஒடுங்கி போகின்றனர். அரசனிடம் இருந்து வெகுமதியின் உயர்வும் சிறந்த திறமையின் ஏற்றமும் உண்டாகும். புவி எங்கும் கீர்த்தி பரவப்பெற்று அவன் புகழ் ஓங்க பெறுவான். சாதகன் முதலில் கவசத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு 700 மந்திரம் கொண்ட சண்டி ஸ்தோஸ்திரத்தை ஜபிக்க வேண்டும். மலைகளும் வனங்களும் காடுகளும் கொண்ட இப்பூமண்டலம் உள்ளவரை இவ்வுலகில் அவனுடைய புத்திர பௌத்திர சந்ததி நீடித்து நிலை பெறும். உடல் வாழ்க்கையின் முடிவில் தேவர்களும் அடைவதற்கு அரிய உயர்ந்த அழியா பதவியை அப்புருஷன் மகாமாயையின் பிரசாதத்தால் எய்துவான். இத்துடன் தேவி கவச்சம் முடிவற்றது.
இந்த தேவி கவசமானது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிடுவதற்கு சமமானது. நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிடும் போது ஆதிசக்தி, இந்த தெய்வீக சக்தியின் அனைத்து அம்சங்களும் நம்மை உள்ளும் வெளியிலும் எவ்வாறு பாதுகாக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். நமது நடு இருதயத்தில் இந்த தெய்வீக சக்தி ஜெகத்தம்பா, இந்த ஜெகத்தை ஆளும் தெய்வீக அன்பு சக்தி வேலை செய்கின்றது. நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையை தந்து நமது பயத்தை போக்கி நமக்கு முழு பாதுகாப்பையும் தருகின்றது. உடல் ரீதியாக நாம் பார்த்தோம், இவைதான் ஆன்டிபாடிஸ், அதாவது புறப்பொருள் எதிரிகள், நம்மை பாதுகாப்பவை. சூட்சும சரீரத்தில் இவை கணங்கள் என்று சொல்லப்படும், அதாவது இந்த தேவியின் அம்சங்கள். இப்பொழுது ஸ்ரீமாதாஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். இந்த நம்பிக்கை பற்றியது, அறிவொளியூட்டப்பட்ட நம்பிக்கை. After self-realization, what happens? It's very interesting. After self-realization, you go beyond both these things, consciousness and awareness. Because you go beyond thought. You have gone beyond thought means what? Anger, all kinds of ideas, all kinds of aggression, everything is maneuvered or worked through your mind. So if your mind is lost, what will you do? There's no mind anymore. You exist with reality. So there is no mind to communicate. We call it thoughtlessly aware. Yes. We have conquered all our enemies by giving up one enemy, that was our mind. There's no mind to suggest. There's no mind to tell you. So once there is no mind, you are lost. Now it is being said that you ask a question to yourself, who am I? As soon as you ask this question, you become thoughtless, so you get lost. You cannot answer this question. Otherwise you might say, I am a woman, I am this, I am that, I am a bishop, or I am a pope, I am this, I am that. But once you are a realized soul, who will tell you who you are? Because the one which tells you is the mind which doesn't exist. No thought. Means you get dissolved into yourself. This is what is reality. But you are aware also. Now, that's another point. If you ask yourself a question, you are not there. But you are aware. If your navi is catching, you immediately know, my navi is catching, I have got liver. Don't have to ask questions. Or somebody standing near you, left Swadhisthana, oh my God,
this one. If somebody is very angry and hot-tempered, immediately feel such heat from that person. So, oh Baba, run away from this man. So this is a new realm you have entered into, reality, which you are never aware before. Now supposing there's a very bad man standing near you. He might be a thief, he might be a murderer, anything. You will not be even conscious of it, leave alone aware, normally. But once you are a realized soul, you become aware of the whole. That is reality. What are the problems? In the collective, you become aware of the collective. You become aware of the problems of the whole world. Now, this awareness is very different. The first awareness, as I told you, is like this. That if somebody tells you you are this and this, you become aware of it. In this, nobody has to tell you. It's just there. You are there, you know what it is. And this is what you have achieved in these modern times, which is the blessing of the modern times also, that we know now who we are. You always say, we are the pure spirit. Yesterday also I heard it. Are you sure? What makes you believe that? That you are the pure spirit. I mean, you haven't seen your spirit, have you? You haven't seen yourself, what you are. Then how do you say you are the pure spirit? It's just you are saying something because I say so. But you are the pure spirit because whatever is the description of the pure spirit is given, that it is aware of the divine power. It is aware of the divine power. And that is how you are the pure spirit. Because only through pure spirit as your personality, you can be aware of this all-pervading power. This is written in all the Shastras, in all the scriptures, everywhere. And what do you know about yourself? That you are the spirit. Because you know about your own chakras. You know about your own nadis. Now, what has happened is that you are separated from yourself and you can see yourself. You see yourself very clearly. And you start seeing yourself as the present and the past and the future. In the past, what I was, you see, you're shocked. Oh, my goodness, I was like this. See it. Through this present state, in the present state you see. Then you start forgetting it. Forget the past, forget the past. Then still you have the future.
then you start thinking about the future. First future, they think about their own children, their wives, such a because. What will happen to my children? What will happen to my wife? Then they think, what will happen to Sajok? Then they think, what will happen to Mataji? Also they think, what will happen to this world? Because your awareness has expanded. You are not in the limited sphere now anymore. You can think of your children, you can think of your wife, also you can think of the whole world. And all the problems of the world you think. So you have reached that state, all right? Up to that state we are. Now what is the thing that covers up all this? Or gives you solutions, say for your children, for your family, your wife, everyone. What is the solution? Your mother believes in giving solutions, not only the problems. Because these days, there are not problems that existed in the Navratri. They no more exist. That you can take a sword in your hand and go and kill someone. No, it doesn't. Not possible. Cut what? So the today's problem as they are, as we see, within us, we see the problems, we are aware of it, and we want to do something about it. Whether we are in the past, present, or future, we see the problem. But then how to solve the problem? The problem can be solved if you become
very powerful yourself within. Where is your attention? You have to move inward. Where is your attention? You have to become very powerful. I have done my job. I have given you realization. You have grown so much. I have explained to you, I have told you everything is done. I have given you lots of love. Ocean of love, I should say, as you call it, whatever it is. But now you have to nourish yourself. You have to become powerful within yourself. So what is the way you can become powerful? First, you must believe that you have transcended your human personality and you have now become a superhuman being. First of all, this must come in. This is what we call as faith. This faith is not false faith, is not blind faith that you believe into something. But it's a fact. I have 100 times I have told that you have first of all faith in your ascent, in your position as such. For this, meditation is very important. Very important. Without meditation, you cannot have full faith in yourself. Because you can't know yourself by saying, who am I? You cannot. You try now, ask a question again, who am I? You'll be lost. So what should be the faith then? Because when you ask a question, who am I, you are lost. So we reach a stage where I have to tell you that faith is not mental, it is not emotional, it is not physical, but it is a state of your own being, which we can call as a spiritual state. In the spiritual state, nothing can disturb you. Nothing can overpower you. Nothing can dominate you. Because that state, if you have, that means you are part and parcel of reality. Then you are an honored member of the God's kingdom. Then you are the most revered personality. Then you are like a deity. Then you are like a Gada. In that state when you are, it's a state, again I say, beyond the human state. You are extremely powerful. There's a story about Nizamuddin, great awliya, great Sufi in India. There was a horrible king, I think what Shah he called himself, and he would not go and bow to him.
So he was very angry. He said, I can only bow to God and to nobody. The Shah said, if you don't come and bow to me tomorrow, I will cut your throat. And that night the throat of this king was cut. It's a story, but it's a real story. Somebody came and cut his throat. It was not Nizamuddin Shah. He would not do that. So that state, if you reach, what we call is the state of Shraddha, state of Shraddha, which is enlightened faith. It's a new type of mechanism. That is, you become part and parcel of the whole. That means the moon, the star. See, I tell you, I never told the sun that it should be there for the pujas. I never told. Last time, this time, never tell him. There's no need to tell. It's all done. I don't tell all these vibrations to make a cross or to show all these miraculous photographs. I don't tell them. There's no need to tell. They just do it by themselves. I am sometimes surprised how ingenious methods they have of their own, how they manage things. I'm myself surprised. I didn't tell them that these two persons who were selected by this award should be so condemned by every newspaper. It all works automatically. It just works. Only thing, if I have anything, is just complete faith that I am at that state. And that's why there is complete patience, saburi. Complete patience. And that is what we have to learn. It will all happen in any case, because you are all at that state. Only meditation is important, very important. For me not, but for you all. If you all can meditate now, just for 10 minutes also every day, it will help you a lot. நாம் தொடர்ந்து சிறிது நேரம் தியானிக்கலாம்.
நமது வலது கையை தலையுச்சியில் வைத்து அந்த தெய்வீக அன்பை உணர்கின்றோமா, குளிர்ச்சியாக உணர்கின்றோமா என்று பார்ப்போம். அந்த குளிர்ச்சி எமது உச்சிக்குழி, இருதயம், நமது சஹஸ்ரார சக்கரம் முழுவதும் பரவ நாம் அனுமதிப்போம். இப்பொழுது எமது வலது கையை 2 அங்குலம் மேலே உயர்த்தி தொடர்ந்து அந்த குளிர்ச்சி எமது தலை முழுவதும் பரவ அனுமதிப்போம். இப்பொழுது கையை ஒரு 4-5 அங்குல உயரத்தில் வைப்போம். அங்கிருந்து கொண்டு அந்த குளிர்மை எமது தலை முழுவதும் பரவ அனுமதிப்போம். இப்பொழுது எமது இடது கையால் கவனிப்போம். தலை உச்சி குழியில் எமது இடது உள்ளம் கையை வைப்போம். நன்றாக குளிர்மை எமது தலையில் பரவியதும் இரண்டாகுல உயரத்துக்கு உயர்த்துவோம். அங்கிருந்து கொண்டு எம்மை நாம் கவனிப்போம். ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு எமது சக்கரங்கள், நாடிகளை நாம் கவனிப்போம். முக்கியமாக தலை உச்சிக்குழி, சஹஸ்ராராவில் இருக்கும் 1000 நரம்புகள் தளர்வடைந்து குளிர்ச்சி அடைவதை கவனிப்போம். இப்பொழுது 4-5 அங்குல உயரத்தில் நமது கையை, இடது கையை வைத்து நாம் கவனிப்போம். இப்பொழுது கவனத்தை நாம் அங்கு நமது தலை உச்சிக்கு மேல் அங்கு நமது கவனத்தை நிறுத்தி இரு கைகளையும் இதய மட்டத்தில் வைத்து இந்த பாடலை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து தலை உச்சி குழியில் குளிர்ச்சி பரவுவதை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம்.
இப்பொழுது ஸ்ரீமாதைச்சியை வணங்கி நாம் குண்டலினியனை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய அனுபவ பாய்ப்புகள், கேள்விகள் இருந்தால் மற்றும் Zoom இல் இருப்பவர்கள் நீங்கள்